திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். திருப்புகழ்னு சொன்னாலே போதும், எண்ணம் சுவைக்கும், நல்ல எண்ணங்கள் வரும். இந்த நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் யாருன்னா கன்னி ராசி அன்பர்கள், சூதுவாது தெரியாதவர்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அதில் எப்படிப்பட்டாவது கண்ணும் கருத்துமா அந்த செயலை செஞ்சு முடிப்பீங்க. இதுதான் கன்னிராசி. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்கள் தோற்பதற்கு பிறக்கவில்லை. படிப்படியா ஜெயிப்பாங்க. படிப்படியா, அதுதான் முக்கியம். ஒருத்தர் தூக்கி விடுறதுனால ஜெயிக்க மாட்டீங்க, படிப்படியா ஜெயிப்பீங்க. அப்ப இது கன்னியோட பலம். அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி 7வது வீட்டிற்கு வராரு. கண்டச்சனின்னு பேரு. கண்டச்சனியா வந்துட்டாரு, முடிஞ்சுதுரா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாதுங்க மட்டும் நினைக்காதீங்க. பயப்படவே பயப்படாதீங்க. கன்னி ராசிக்காரங்க காத்து மாதிரி உள்ள பூந்து வெளியில வரக்கூடியவங்க. எங்க நுழைவீங்க எங்க வெளியே வருவீங்கன்னே தெரியாது. உங்க நேரம் பாத்தீங்கன்னா அந்த யமதர்மனே வந்தாலும் அந்த நேரம் சிவபூஜை பண்ண போயிடுவாரு யமதர்மன். நீங்க அழகா சிங்கிளா சக்சஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அப்படிதான் நிறைய நேரம் சாதக நிலைகளை கொடுப்பார் கடவுள். என்னைக்குமே பாதக நிலையை கடவுள் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இன்னை வரைக்கும் நீங்க எடுத்த எல்லா டாஸ்க்கும் வெற்றி பெற்றிருக்கீங்க. உண்மையா இல்லையா? தனித்து நிற்க பிறந்தவர்கள், ஏகாந்தமாக செயல்படக்கூடியவர்கள். பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன கிஃப்ட் தெரியுமா? நீங்க எவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்தாலும் எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் தனித்து செயல்படுவீங்க, தனித்து ஜொலிப்பீங்க. உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. எல்லாரையும் அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த ஹேண்டில் பண்ணுற பக்குவம் இருக்கு பார்த்தீங்களா, இது கைவந்த கலை, கூடவே பிறந்தது. ஏன்னா புதன் கூடவே உச்சம் பெற்ற கிரகம். ஏன்னா புதன் உச்சம் ஆட்சி பெற்ற கிரகம். ஒரு மனிதனுக்கு அறிவுதானே தேவை. இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டச்சனியாக வராரு. அப்போ இந்த கன்னிராசிக்கு கண்டச்சனினா மரணம் சம்பவிக்குமா? அவங்க கதை முடிய போகுதா? பெரிய கெடுதல் நடக்க போகுதா? அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்கவே நடக்காது. ஏன்னா இவங்க ராசியில இருந்து 7வது இடத்துல குருவோட வீடு, அந்த வீட்டில் சனி இருக்கிறதுனால அப்போ சனி வரப்போகிறதும் அந்த இடம் தான். இவங்களுக்கு 7வது வீடு. அப்போ கன்னி ராசிக்காரவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணதுனால லாபம் கிடைக்கும். ஒரு நண்பர்கள் இருந்தாங்கன்னா நண்பர்களால் லாபம் கிடைக்கும். அப்போ கன்னி ராசிக்கு பெரிய சிரமமே சங்கடமே வந்தாலும் நண்பர்களோ, கல்யாணம் பண்ண வாழ்க்கை துணையோ, உங்களுடைய பிள்ளைகளோ உங்களை இந்த இடத்துல காப்பாற்றிடுவார். நல்லா தெரிஞ்சுக்குங்க. சின்ன வயசில் சந்தித்திருப்பீங்க, இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம வாழ்க்கையை உயர்த்துவாங்க. ஆனால் சந்திக்கணும், அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். சந்திப்பதற்கு சிந்திக்கணும். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எல்லாம் நடக்கணும்னு நம்ம இருக்கக்கூடாது. முதல்ல இந்த சனி பெயர்ச்சியால பயப்பட வேண்டாம், அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கண்டம்னா என்ன? இந்த பாருங்க, இந்த ருத்ராட்சம் கழுத்தில் போட்டால் எங்கே நிற்கும்? அந்த இடம் தொண்டை, அதுதான் கண்டம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தொண்டைக்கு கீழே சனிக்கு வேலை செய்ய தெரியாது. இந்த கன்னி ராசிக்காரங்க வார்த்தைகளை விடக்கூடாது. இந்த கண்ட சனியில் அதுதான் செய்யக்கூடாது. கன்னி ராசிக்காரங்க என்றைக்குமே விட மாட்டீங்க, அது வேற விஷயம். இப்போ முக்கியமாக விட்டுறக்கூடாது. யாரையும் திட்டாதீங்க, கோவப்படாதீங்க, வாய்ப்புகளையும் விட்டுறாதீங்க. வார்த்தைகளும் விடக்கூடாது, வாய்ப்பும் விடக்கூடாது. இந்த வாய்ப்பை எப்படி நம்ம மிஸ் பண்ணுவீங்க? நல்ல நெருங்கிய நண்பனாக இருப்பாங்க, ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன சண்டை அந்த நேரத்தில் ஏற்படும். இவங்ககிட்டலாம் நான் இனிமேல் பணியவே மாட்டேனே, முகத்திலே முழிக்க மாட்டேனே, இந்த சபதெல்லாம் எடுக்காதீங்க. யாரு நண்பன் தானே அப்படின்னு விட்டு வந்துருங்க. ஒரே தட்டில் சாப்பிட்டீங்களா? அப்படிதானே இருந்தோம், அப்படிதான் இருக்கும் வாழ்க்கையும். நமக்கு தெரியாதவங்களாம் பிரச்சனை கிளப்ப மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களே பிரச்சனையை கிளப்புவாங்க. சின்ன வார்த்தையால் சண்டை வரக்கூடாது. அது என்ன வார்த்தையாக இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு இந்த தடவை இந்த கண்டச்சனி வரும்போது நீங்கள் வார்த்தையை ரிப்ளே பண்ணாமல் அவங்க சொல்லும்போது அமைதியாக தலையை குனிச்சுக்குங்க. புத்திசாலி என்றைக்குமே என்னத்தம்மா பண்ணுவாங்க? புத்தி உள்ளவர்கள் சொல்லக்கூடிய ஒரே செய்தி, எதிர்த்து பேச மாட்டாங்க. ஒரு வார்த்தை பேசினாலும் எதிராளிக்கு பதில் தெரியாத வார்த்தையை பேசுவாங்க, மறுக்க முடியாது எதிராளியால். இதுதான் கன்னிராசி. நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்க சொல்ல ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பான், கவலையே படாதீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை பேசுவீங்க, அதுக்கப்புறம் அவங்க பேச மாட்டாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கன்னி ராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முயற்சி பண்ணணும். அவங்க பேசுகிறாங்கன்னு நீங்கள் திரும்ப பேசுகிறாதீங்க. கண்டச்சனி இவ்வளோ தான். இந்த கண்டச்சனியால் உங்களுக்கு பெரிய அளவில் விபத்து ஏற்படும், பெரிய அளவுக்கு இது ஏற்படும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஏற்படாது. ஆனால் அதே நேரத்தில் வீராப்பும் வேண்டாம். வீராப்புனா என்ன? 6 மணிக்கு மேலே வண்டி எடுக்காதீங்க. 7 மணிக்கு மேலே வெளியே போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க. இதான உண்மை. இவங்க என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை கேட்காம தான் பண்ணுவோம். நான் எப்பேற்பட்ட டிரைவரு, எனக்கு தெரியாத ஓட்ட அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்போவுமே இன்டிமேஷனை கொடுத்துருவாரு. ஒரு இடத்துக்கு வரீங்கன்னா 10 நிமிஷம் முன்னாடியே வாங்க. அந்த டைமிங்கில் எதுவும் பண்ண நினைக்காதீங்க, அவசரப்படாதீங்க, எதிரியை கண்டு பயப்படாதீங்க. உங்களால் மட்டும்தான் ஒரு டாஸ்க்கை நிறைவேற்ற முடியும். எப்பேற்பட்ட வாய்ப்பும் உங்களை தேடி தான் வரும். உங்களை யாரும் பிரிக்க மாட்டாங்க, உங்களை யாரும் விலக்க மாட்டாங்க. நீங்கள் அடுத்து மென்மேலும் உயர போகிறீங்க. உங்களுடைய வியாபாரத்தில், வேலையில் ஒரு உயர்வு கிடைக்க போகுது. ரொம்ப அமைதியாக நாட்களை நகர்த்த போகிறீங்க. பல பிளான்கள் போட போகிறீங்க கன்னிராசிக்காரங்க. எவன் அம்பை எய்கிறானோ அவனுக்கு திருப்பி விட்டு பாருங்க, அவனும் அம்பை எய்ய மாட்டான், நமக்கும் பிரச்சனை வராது. அப்போ சில முற்போக்கு பிரச்சனைகள், முன் எச்சரிக்கைகள்
இதோட பயணத்தை மேற்கொள்ளுங்க. பயந்து பயந்து மேற்கொள்ளாதீங்க. கண்டச்சனி உங்களை எந்த விதத்திலும் கவுக்காது. உங்களை சேஃப்டி பண்ண போறார் சனி பகவான். உங்களை கீழே இறங்க விட மாட்டார். உங்களுக்கு மூலதனமே உங்களுடைய புத்திசாலித்தனம் தான். உங்களுடைய புத்தி என்ன பண்ணணும்னா எங்கே சேர்க்கணும் எங்கே சேர்க்கக்கூடாது இதெல்லாம் செயல்படுத்தும். இந்த கன்னிராசிக்காரங்க நாராயண மந்திரத்தை நிறைய சொல்லுங்க. பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி சிவனை வழிபாடுறவங்க சிவனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. எந்த கண்டமும் உங்களுக்கு கிட்டக்க நெருங்காது. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சனி பெயர்ச்சி 2025 மார்ச் 29, 2025 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பெயர்ச்சி அடையும். அது எவ்வளோ காலத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் வரைக்கும் இருக்கும். சனி பெயர்ச்சி எப்போதுமே ஒரு மேஜர் இம்பேக்ட். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 9 கோள்களில் சனி மட்டும்தான் 2.5 வருஷம் இல்லைனா 2.25 வருஷம் அது தோராயமாக முன்பின் வக்ரகதியெல்லாம் உண்டு. சனி கிரகம் மட்டும்தான் அதிக நாட்கள் ஆளுமை செய்யக்கூடிய கிரகம். பொதுவாகவே உலக அளவில் ஒரு சனி பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, சனி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். விதியை நிர்ணயிக்கக்கூடியது சனி. அந்த விதி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சனி பெயர்ச்சி நமக்கு கொடுக்க போகுது. சனி பெயர்ச்சியை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். சனி பகவான் இப்போ கடந்த ஒரு 3-4 பெயர்ச்சிகளாக பார்த்தீங்கன்னா 6 மாதம் தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அதாவது கும்பராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறாரு. இந்த கும்பத்திலிருந்து சனி பகவான் 2025 மார்ச் மாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நல்லா கவனிங்க. அங்கே ஒரு 6 மாதம் காலம் இருக்கிறாரு. 6 மாதம் மீனத்திலிருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும். திரும்ப அக்டோபர் மாதம் கும்பத்துக்கே வராரு. கும்பராசிலிருந்து போயிட்டாருன்னு ஒரு மகிழ்ச்சியாக இருந்த நம்மளுக்கு அக்டோபர் கிட்ட திரும்பி நம்மக்கிட்ட என்ட்ரி ஆகுறாரு. திரும்ப ஒரு 6 மாதம் நம்மக்கிட்ட தான் இருக்கிறாரு. திரும்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் பர்மனண்ட்டாக கும்பத்தை விட்டு வெளியில் வராரு. அதே சனி பகவான் திரும்ப ரிட்டர்ன் திரும்ப மார்ச்சுக்கு அப்புறம் தான் 7.5 சனியை ஆரம்பிக்கிறாரு. அப்போ எல்லாருக்குமே இது ஒரு குழப்பமாக தான் இருக்கும். சனி பெயர்ச்சி இப்போ நடக்குதா இல்லை 26ஆ? சனி பெயர்ச்சி 2025 தான் இருக்குது. வாக்கிய பஞ்சாகம் நிரந்தரமாக 2.5 வருஷத்தை கால்குலேட் பண்ணுது. திருக்கணித பஞ்சாகம் உள்ளே போயிட்டு வர்றதும் கால்குலேட் பண்ணுது. 2026 நிரந்தரமாக உட்காரும்போது இந்த முன்னாடி நடந்த 6 மாதம் கணக்கு இல்லாமல் போயிடும். அவருடைய எஃபெக்ட் தெரியணுன்றதுக்காக தான் இது ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. முதல்ல இந்த 6 மாதம் நீங்கள் சரியாக பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் இதுதான் உங்கள் வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும். இப்போ சனி பெயர்ச்சின்றது இதுதான். 6 மாதம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா 2026 மார்ச்சுக்கு அப்புறம் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போகுது. அதனால் கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஐயப்ப சுவாமி, ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா சபரி யாத்திரை, மாத யாத்திரை கூட போகலாம். நீங்கள் மாதம் மாதம் வழிபாடு பண்ணுங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சா பெண்களாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா குருவாயூரப்பனை பாருங்க. குருவாயூரப்பன் கோவிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஹரி நாமம் இந்த வருஷத்தில் நிறைய சொல்லுங்க. விஸ்வரூபம் தரிசனம்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் சென்று விஸ்வரூபம் தரிசனம் செய்யுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் கன்னிராசிக்கு உண்டாகும். செழிப்பான நேரம், தியான நேரம், என்னைக்கும் குறைவில்லை. கடவுள் உங்க பக்கம் இருக்கிறாரு. இந்த வருஷத்துல பல நல்ல முன்னேற்றங்களை இந்த கன்னிராசிக்காரர்கள் பெற போறீங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு உலக வாழ்க்கையில ஒரு விஐபி அந்தஸ்து கிடைக்க போகுது. பல அவார்டுகள் கிடைக்க போகுது. சமூகத்திற்காகவும் பல பேர் பாராட்டக்கூடிய விருதுகள் கிடைக்க போகுது. நிச்சயம் இது நடக்கும். நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்களை பாராட்டுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியான வருஷம். சரியான ஸ்கெட்ச் போட்டு பிளான் போடுவீங்க, சக்சஸ் ஆவீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.